ஜெய்ஷாயரா. உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை, கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய ஹீலிங் முறைகளை, கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முடிகிறது. அது சாத்தியமானது சத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சிந்தனை அப்படின்னா, யாருக்கு புண்ணியம் வரும்? புண்ணியம் யாருக்கு வரும்? பார்த்தவங்களுக்கு வருமா, கொடுத்தவங்களுக்கு வருமா, இல்லை கொடுக்காதவங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்கும். அந்த ஒரு கொஸ்டின். புண்ணியமா பாவமா, நம்ம எப்படி வாழ்றோம், நம்மளை யார் அனுப்பிச்சாங்க, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பதிவுடைய முக்கியமான நோக்கம். வள்ளுவர் சொன்னாரு, கொடுத்தது அழுக்கறுப்பான் சுற்றம், கொடுப்பதும் உண்பதும் என்று கெடும் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு, பூஜைகளுக்கு, புனஸ்காரங்களுக்கு, கோவில் கட்டுறதுக்கு சில பேர் தடை போடுவாங்க இல்லையா? அந்த தர்மம் செய்யறத தடை போடுறதுக்கு கொடுத்தது அழுக்கறுப்பான் சுற்றம். அவன் மட்டும் இல்லை, அவன் சொந்தக்காரங்களே கொடுத்தது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் என்று கெடும் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். வள்ளுவரே சொன்னார். இப்ப புண்ணியம் எப்படி வரும்ன்றதை நம்ம பார்ப்போம். யாரும் நம்ம கெடுக்கப்படுறதில்ல. ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி பண்றது புண்ணியம். கோவில் கட்டுறதுக்கு ஒரு செங்கல் எடுத்துக்கிறது, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு சதுரடிக்கு அதை கொடுத்து அதை ஷேர் பண்ணிக்கிறது அவ்வளோ புண்ணியம் அப்படின்னு அந்த திருப்பணி, கோவில் திருப்பணி, இந்த மாதிரி காரியங்களுக்கு அதை ஒரு செங்கல் எடுத்து கொடுத்தாலும் அந்த செங்கலுடைய அந்த ஆலயத்துல எத்தனை வருஷம் அது இருக்குதோ அத்தனை 1000 வருஷங்கள் கைலாசத்திலேயோ வைகுண்டத்திலேயோ நமக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒரு ஏழையுடைய கல்யாணத்துக்கு உதவுற ஒரு சிவ பூஜை, இந்த ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிவ பூஜையை செய்யக்கூடிய ஒரு பக்தர் அவருக்கு செய்ய அந்த பக்தருக்கு ஒரு பழமோ அல்லது ஒரு பூஜை சாமானோ அல்லது கற்பூரமோ அல்லது ஊதுவத்தியோ சாம்பிராணியோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. இந்த புண்ணியத்தை விளக்குறதுக்கு ஒரு ஸ்டோரி நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஸ்டோரியை பார்ப்போம். ஒரு அந்தனர், ஒரு பிராமணர் தெருவில் ஏதோ போட்டு தேடிட்டு இருந்தார். என்னத்தையோ போட்டார், தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் அவர் தேடுறது என்னத்தையும் தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பார்த்துட்டு, ஐயா என்னையா தேடுறீங்க, எவ்வளோ நேரமா தேடுறீங்களா, வயசான காலத்துல வெயில்ல அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொன்னார், சிவ பூஜைக்கு வாழைப்பழம் வாங்குறதுக்காக ஒருணா வச்சிருந்தேன். அந்த காலத்துல ஒருணாக்கு ஒரு 4 பழம் வாங்க முடியும். அதை ஒருணா வச்சிருந்தேன், அது கீழே விழுந்து போச்சு, அதை தாம்பா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அந்தனர் சொன்னார். இவர் சொன்னார், பரவாயில்லப்பா பரவாயில்ல, பூஜைக்கு நாழியா போச்சு இல்லையா, அதனால நான் தவிர ஒருணா, அவர் பூஜை முடிஞ்சிட போகுது, டைம் ராவகாலம் முடிஞ்சிருது, அதனால ராவகாலம் வந்துடுது, அதனால அதுக்குள்ள நீங்க சாமி கும்பிடணும் இல்லையா, அந்த ஒருணாவை நான் தர்றேன், நீங்க வாங்கி வாழைப்பழம் வாங்கி பூஜையை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருணாவை அவர் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் போயிட்டார். அப்போ அவரும் கூட வாங்கினவர் ஒரு நாளுக்கு வாழைப்பழத்தை வாங்கிட்டு இந்த 4 பழம் வாங்கி வச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டார். பூஜை முடிச்சுட்டாரா, இது அப்படியே முடிஞ்சிச்சு. அப்படியே நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம், இன்னொரு அப்படியே கதையை தூக்கி போய் இன்னொரு இடத்துக்கு போவோம். தேவேந்திரனுடைய சபைக்கு போவோம். தேவேந்திரன் ஒரு நாள் தர்மராஜனுடைய சபைக்கு வந்தார். தர்மராஜன் யமதர்மன் வச்சுக்கலேன். அந்த தேவேந்திரனை உபசரணம் பண்ணி வெல்கம் பண்ணி வரவேற்றார். அந்த சபையில ஒரு ரத்ன சிம்மாசனம் போடுவார்கள், இன்னொரு பக்கமும் தங்க சிம்மாசனம் போடப்படுறது. இந்த 2 சிம்மாசனத்திலையும் இன்னும் யார் உட்கார போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் பார்க்கறாரு. யமதர்மன் இருக்கிற அந்த சபையில அந்த சமயத்துல 2 தேவனுடைய விமானங்கள் அதாவது தேவ விமானங்கள் அது 2 வந்தது. என்னன்னா ஒவ்வொரு விமானத்துல இருந்தும் ஒவ்வொரு புண்ணிய புருஷர்கள், புண்ணியம் பண்ணவங்க இறங்கினாங்க. யமதர்மன் ஒருவரை ரத்ன சிம்மாசனத்திலையும் இன்னொருத்தரை தங்க சிம்மாசனத்திலையும் உட்கார வச்சாரு யமதர்மராஜா. அந்த புண்ணிய புருஷர்களான அந்த 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த நீங்க எல்லாம் இங்க வந்தது என்னுடைய பாக்கியம், அவங்கள வரவேற்கிறார் பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் யமதர்மன் உபசாரணம் பண்ணார்.
பூசரணை பண்ணி வெல்கம் பண்ணி அதில் உட்கார வச்சார். அவரே எழுந்து போய் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இந்த யமதர்மனை பார்த்து தேவேந்திரன் கேட்குறாரு, என்னப்பா இந்த 2 பேருக்கும் இவ்வளோ சம்ரட்சணை பண்ற, இவங்க அப்படிதான் என்னதான் புண்ணியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ வந்து ஒருவரை ரத்ன சிம்மாசனத்துலையும் இன்னொருத்தர் தங்க சிம்மாசனத்துலையும் உட்கார வச்சிருக்கியாப்பா, என்னப்பா அதிசயம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு தர்மராஜா சொல்றாரு, யம தர்மராஜா சொல்றாரு, இதோ இந்த தங்க சிம்மாசனத்துல இருக்கிறவர் தினமும் சிரத்தையோட சிவ பூஜையை செஞ்சுட்டு வந்தார். அந்த புண்ணியத்தினால இவருக்கு தங்க சிம்மாசனத்துல ஒரு உட்காரக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்னொருத்தரோ சிவ பூஜை பண்றதுக்கு உதவி செஞ்சார். எப்படி சிவ பூஜை பண்றதுக்கு உதவி செஞ்சார். ஒரு நாள் சிவ பூஜைக்கு வாழைப்பழம் வாங்குறதுக்கு காசு இல்லாத காசை தொலைச்சுட்டார். வச்சிருந்த காசை தொலைச்சிட்டாங்க. அதை தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரத்ன சிம்மாசனத்தில் இருக்கிறவர் அவருக்கு காசை கொடுத்து வாழைப்பழம் வாங்குறதுக்காக உதவி பண்ணாரு. அதனால இவருக்கு ரத்ன சிம்மாசனம் அப்படின்னு யமதர்மராஜா சொன்னார். தேவேந்திரனே ஆச்சரியப்பட்டு சிவ பூஜை செய்தவரை விட சிவ பூஜைக்கு உதவி செய்தவருக்குத்தான் நிறைய பலன்கள் கிடைக்கிறது அப்படின்றத, புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த யமதர்மராஜா இடத்துல வேண்டிக்கிட்டு நின்னாரு. இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு சிவ பூஜை அல்லது கும்பாபிஷேகம் இதை முன்ன நின்று நடத்துறதை விட அதுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு புண்ணியம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நாமளும் சொல்றோம், ஒரு சதுரடிக்கு இவ்வளோ கொடுங்க, ஏன்னா இந்த கோபுரத்தை கட்டி முடிக்கணும். ஒரு சதுரடிக்கும் எவ்வளோ ரூபாய் தான், ரொம்ப சின்ன தொகை. அந்த சின்ன தொகை அந்த கல்லா, கருங்கல்லா, அந்த கிரானைட்டா, அந்த கோபுரமா, அந்த கோபுர கலசமா அது அங்க அமையும் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த மாதிரி தான் எங்கேயாவது கும்பாபிஷேகம் பண்ணா, கோவில் கட்டினா, அந்த திருப்பணி அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய பணமும் அதில் சேரணும், நம்மளுடைய பங்கும் அதில் இருக்கணும். ஊர் கூடி தான் தேர் எடுக்கணும் இல்லையா? அதனால ஒருத்தரும் இருந்தனால தான் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ண முடியுது, கோவில்களை கட்ட முடியுது. இந்த புண்ணியத்தை நம்ம எல்லாரும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி தெய்வத்தினுடைய பாபாவுடைய திருப்பணிகளுக்கு கொடுத்தா புண்ணியம் அதிகமாக சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். கொடுத்து பாருங்க அந்த புண்ணியம் எப்படி வேலை பண்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருப்போம், எடுப்போம், புண்ணியத்தை நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். அடுத்த பதிவுல இன்னொரு விஷயத்தை, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை குழுவிலிருந்து ஜெய் சாய்ராம்.